படிச்சிருக்காங்க, தனியா கார் ஓட்டிட்டு வெளியில போக முடியுது. இருந்தாலும் அவ்வளோ மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு தற்கொலை வரைக்கும் போறாங்க அப்படின்னா இதனுடைய சீரியஸ்னஸ் முதல்ல புரியுது இல்லையா? கல்யாணம் தான், திருமணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்காத எந்த பொண்ணோ, இல்ல ஒரு ஒரு மோசமான மேரேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணோ, இல்ல விடோ ஆனவங்களோ மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. திவ்யா மன்னார்குடின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல வந்து மாமனாரே தலகாணிய முகத்துல அழுத்தி கொன்னுருக்காங்க. அந்த பொண்ணு 20 தடவை வீட்டுக்கு வந்திருக்கா. 20 தடவை வீட்டுக்கு வந்து ஒரு தடவையும் மாப்பிள்ளை கேட்கிற பணத்தோட அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப அந்த அப்பா அம்மா தானே குற்றவாளி. எப்படி வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றாங்க? முதல்ல நான் கேட்கிறேன். அது கொடுத்து கல்யாணம் பண்ற அவன் யோகியதை என்ன, வாங்குறவன் அவன் யோகியதை என்ன? எப்படி சம்மதிக்கலாம்? எனக்கு ரிதன்யா மேலேயும் தான் கோவம். ரிதன்யா மேலேயும் தான் கோவம். யூ வாக்ட் இன்டு அ கட்டர் பை யோர்செல்ஃப். அவ்வளவு நகையை போட்டுட்டு நான் படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எங்க அப்பா எனக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி நகையை போட்டுட்டு நிக்கிறேன்னா அப்புறம் படிப்புனால என்ன பிரயோஜனம்? பெண்கள் வந்து இன்னொருத்தன் வீட்டுல போய் அடையறத போல ஒரு இழிவான நிலை கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் பேட்ரி லொக்காலிட்டி தான். பேட்ரி லொக்காலிட்டி. கல்யாணம் ஆனா புருஷ வீட்டுக்கு தான் பொண்ணு போகணுன்றது எங்க சட்டம்? ஏன் போகணும்? கல்யாணம்ங்கிறது முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்குமா நடக்கிறதே கிடையாது. திஸ் இஸ் சோஷியல் கான்ட்ராக்ட் ஹியர். சொசைட்டி இஸ் நாட் கைண்ட் டுவர்ட்ஸ் ஆல் டைப் ஆஃப் விமென். அட்லீஸ்ட் நான் வந்து வீட்டுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிறேன், வெளியில எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தான் எல்லாருமே வாழ்றாங்க. ஆனா அதுக்கு விலை உயிரா இருக்கும்போது அதுல என்ன இருக்கு சொல்லுங்க? தைரியம் வராதது ஏன்? இந்த 72 நாள் பழக்கமான இவங்க மட்டும்தான் என் உலகம், இவங்க மோசமா இருந்தா நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு ஒரு பொண்ணு எப்படி நினைக்க முடியும்? கோர்ட் இல்லையா? ஷீ குட் ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் ஹெல்ப். ரீச் அவுட் பண்ணாதானே. ஆனா அதை பண்ண முடியாம அப்ப என்ன கல்வி கொடுக்குறோம் நமக்கு? நீங்க நம்ப மாட்டீங்க, திருவண்ணாமலையில 5 months பிரெக்னென்ட் லேடி, 1.5 வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கு. அவங்களுக்கு வயித்துல இருக்கிற குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு ஸ்கேன் பண்ணணுறதுக்காக திருப்பதிக்கு போய் இல்லீகல் ஸ்கேன் எடுத்திருக்காரு அவர் ஹஸ்பண்ட். அந்த இல்லீகல் ஸ்கேன்ல வந்து வயித்துல இருக்கிற குழந்தை பெண் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபேமிலியை தே ஹேவ் ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த நாள் அந்த பொண்ணும் பிரெக்னென்ட் உமனும் 1.5 வயசு குழந்தையும் அவங்க வீட்டு கிணத்துல பிணமா கடந்திருக்காங்க. தற்கொலை. இந்த கல்ச்சர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, பயங்கர கல்ச்சர். என்ன பெரிய கல்ச்சர்? பொண்ணை கொல்றதான் கல்ச்சரா? சிசுக்கொலை கல்ச்சரா? வரதட்சணை கொடுமை தான் அவங்க கல்ச்சரா? இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ப்ரொடெக்டரா தான் ஆண் தன்னை நினைச்சுக்கிறான். அவ்வளவு ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நான் போய் நிக்கணும். வர படங்களை பாருங்க, ஒரு பொண்ணுக்கு ரேப் நடந்தா அப்பெல்லாம் எட்டி உதச்சு மிதிச்சு வெளியில வர மாதிரி ஒரு படம் இருக்காது. எங்கேருந்தோ பறந்து வந்து ஒரு ஆண் காப்பாத்துற மாதிரி தான் இருக்கும். அவளுக்காக ஒரு ஆண் அவெஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் மென் அண்ட் தேர் மேஸ்குலினிட்டி. ஈவன் த injustices meted out to women. அது ஒரு ஆணுக்கு நடந்ததா இருந்து அவன் தான் வந்து பழி வாங்கணும். பொண்ணுக்கு கோவமே வரக்கூடாது, அவ செத்து போகணும், அவ்வளவுதான். இல்லைன்னா அழுணும். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரைட்டர் தீபலட்சுமி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திருப்பூர் அவினாஷியில் ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்காங்கங்கிறது. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க லைக் ஒரு சூசைடு வரைக்கும் போயிருக்காங்கன்னா அந்த வீட்டில் என்னென்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு சலிப்படைகிற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த பேர் தான் மாறிட்டே இருக்கு. ரிதன்யா, விஸ்மயா, திவ்யா, இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான் வந்து ரிதன்யாக்கும் நடந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, படிச்சிருக்காங்க, தனியாக கார் ஓட்டிட்டு வெளியில் போக முடியுது, இருந்தாலும் அவ்வளோ மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு தற்கொலை வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா இதனுடைய சீரியஸ்னஸ் முதல்ல புரியுது இல்லையா? இது எவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு சோஷியல் ஈவிலாக இருக்குது. கல்யாணம் ஆகி 78 days தான் ஆகுது, நாட்டையே உலுக்கி இருக்கு. ஸோ அதில் வந்து அதிர்ச்சி அடையிறதுக்கும் நம்ம வந்து வருத்தப்படுறதுக்குவான விஷயங்கள் இருக்கு. அது தாண்டி ஆனால் ஒரு விஷயம் பார்க்கணும். உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 20s இருப்பீங்க இல்லையா? 40s இருப்பேன். ஆனால் இந்த வரதட்சணை டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டுங்கிறது வந்து நான் பிறக்கிறதுக்கு 1961 வந்துருச்சு. ஒரு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சட்ட விரோதமாக வரதட்சணை கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு. ஐ திங்க் அது ஒரு ஜோக் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வரதட்சணை கொடுக்கறதே பெருமையா நினைக்கிறாங்க. அப்படி கொடுக்க முடியலனாலும் கடனை வாங்கியாவது கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கட்டாயமா ஃபீல் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் வந்து இந்த விஷயம் பேசுறாங்க, இது ஒரு சீசனல் பிரச்சனை கிடையாது, ஏதோ அப்புறம் ஒரு ரீஜனல் பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல தான் நடக்குது, இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. காலங்காலமா வரதட்சணை கொடுமையும் அதனால வந்து பெண்கள் சாகிறதும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா வரதட்சணை மட்டும் இல்ல, திருமணமான பெண்ணுக்கே வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்னு ஒரு பெண்ணால நிச்சயிக்க முடியாத விஷயத்த வந்து
இங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஒரு மாதிரி அசிங்கமா இல்லையா? திஸ் திங் ஹேப்பன்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். அண்ட் ஒரு உயிர் போகும்போது எல்லாருமே ஐயோ ஐயோ பெண்கள் தைரியமா இருக்கணும்னு பேசுறாங்க, பெண்களை எப்படி வளர்க்கணும்னு பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பேசுறாங்களே ஒழிய எல்லார்கிட்டயும் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம இந்த சொசைட்டில ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த பிரச்சனைக்கான ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண வேணாமா ஒரு சொசைட்டி? ஃபார் so long it has been happening again and again and again. எவ்வளவோ மாறிடுச்சு, செல்ஃபோன்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ என்ன சொல்றது, சயின்ஸ் வளர்ந்துருச்சு, பெண்களுடைய இதில் என்ன சொல்றது, ப்ரொஃபஷனல் எல்லா ஏரியாஸ்லையும் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வி கேன் பி ஈவன் ஆஸ்ட்ரோனாட்ஸ், வி கேன் பி சயின்டிஸ்ட், எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா, தென் யூ ஷுட் ஆக்சுவலி கோ சம்வேர் இந்த கிராஸ் ரூட்ஸ் அண்ட் ஏன் இப்படி இருக்கு, ஏன் குடும்பம் இப்படி இருக்கு, ஏன் பெண்களை பார்க்குற விதம் இப்படி இருக்கு. ஒரு பொண்ணுக்கு வந்து வெளியில போயிட்டு வேற எனக்கு போக்கிடமே இல்லையா, எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, குடும்பம் ஓகே 78 days தான் ஆகிருக்கு. யூனோ இட் வாஸ் only 27 years old. லைக் ஒரு மெச்சூர்டான ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. எஸ். வீட்டுக்கு போனப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, வீட்ல இருந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இன்னும் வீட்ல என்ன சொல்றாங்கன்னா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமாங்கிறது தான் இன்னொரு விஷயம். அதுதான் அது ஏன் எல்லாரும் எல்லா இடத்துலயும் அதை சொல்றாங்க? அதுதான் இல்லையா, சொல்யூஷன் வந்து மல்டி லேயர்ட். இப்பயாவது வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஃபேமிலியை தாண்டி யோசிக்கிற ஒரு நெசசிட்டி சோஷியல் கான்ஷியஸ்னஸ்ன்றது இருக்கு இல்லையா, அது இங்க யாருக்குமே இல்லை. என் குடும்பம் ஓகே, பணம் சேர்க்கணும், பொண்ணை படிக்க வைக்கிறதே வந்து எதுக்கு, ஒரு பொருளாதார வசதிக்காக தான். புருஷன் வீட்டில் வந்து ஓகேன்னு சொன்னா வேலைக்கு போ அப்படின்னு சொல்ற மனப்பான்மை எவ்வளோ ரிக்ரெசிவ். இது வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றோம், ஆனா இன்னுமே வந்து இங்க குடும்பங்களுக்குள்ள ஆணாதிக்கம் எவ்வளோ கெட்டிப்பட்டு போயிருக்குன்னா இன்னுமே சொல்றாங்க ஓகேனா நீ வேலைக்கு போ. பெண்களுக்கே அந்த மனப்பான்மை இருக்கு, நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு. சரி, ஒரு யாரா இருந்தாலும் இட் இஸ் நாட் ஒரு வீட்டுல முடங்கி கிடக்குறதுங்கிற ஒரு வாழ்க்கை வந்து ஒரு சரியான வாழ்க்கை இல்லை. அது என்னைக்கா இருந்தாலும் உன் மென்டல் ஹெல்த்தை வச்சு செய்ய போகுது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் கூட பெண்களுக்கு இல்லை. வீட்டில் இருக்கிறதும் ஒரு ஆணை சார்ந்து இருக்கிறதும் குழந்தைய வளர்க்குறதும் இது மட்டும்தான் வந்து பெருமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2K கிட்ஸ் கிட்ட அந்த இது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு அப்பா அம்மா வந்து அவ்வளோ பாசத்தோட வளர்த்துருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே அன்பா வளர்த்துருக்காங்களா? உண்மையிலேயே வந்து அன்போட ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்னா என்ன? அவங்க இண்டிபெண்டா சுதந்திரமா நீ என்ன வேணா முடிவு எடுக்கலாம், சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு இதை கொடுத்து வளர்க்கணும் இல்லையா? அதுக்கான ஆனா நான் அந்த பேரண்ட்ஸை மட்டும் சொல்ல மாட்டேன், நம்ம சொசைட்டியே இப்படிதான் இருக்கு. த வே இட் சீஸ் அ உமன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹவு இட் சீஸ் அ உமன். அப்ப வெளியில சொசைட்டி வெளியில போனா என் பொண்ணை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற பயம் பெற்றோர்களுக்கும் இருக்கு. ஸோ அந்த விழிப்புணர்வு எல்லா வகையிலையும் வர வேண்டியிருக்கு. ஸோ நீ வந்து வெளியில வந்து சொசைட்டி என்ன சொல்லிடுமோ நீ அங்கேயே இரு அப்படின்னு பெற்றோர் சொல்றாங்கன்னா அந்த பெற்றோர் குற்றமாக்கப்பட வேண்டியவங்க தான். பட் அவங்க மட்டுமா அப்படின்னு பார்க்க வேண்டும். ஏன் சொசைட்டி அப்படி பேசுது? நீங்க வந்து பாப்புலர் கல்ச்சர் பார்க்கலாம். சினிமால பெண்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க, ஸ்கூல்ஸ்ல எப்படி இருக்கு, ஸ்கூல்ஸ்ல வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துருச்சா, அண்ட் ஒர்க் பிளேசஸ்ல வந்துருச்சா, இதெல்லாம் பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இடத்துல வந்துருச்சா, வீட்டை தாண்டி வெளியில போனா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாராவது ஒருத்தரை மட்டும் குத்தம் சொல்லிட முடியுமா? இந்த இடத்துல இந்த பெற்றோர் மேல முதல் குற்றவாளியா எனக்கு கோவம் வந்து பெற்றோர் மேலதான் வரும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள தள்ளிட்டு நிம்மதியா இருக்கீங்க நீங்க? 78 days ஆன அவங்க வந்து ஐயோ இனிமே வாழ்க்கை இவங்க சரியில்லைன்னா நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கு ஒரு பெண் தள்ளப்படுறதுக்கு வந்து யார் காரணம்? நம்ம எல்லாருமே தான் காரணம் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். திருவள்ளூர்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் அவங்க 1 சவரன் கம்மியா போட்டதுக்கு நானும் கேள்விப்பட்டேன். இது பண்ணியிருக்காங்க. இப்போவும் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது காசு, கோல்டு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலேயே பாக்குறதுங்கிறது. இது நீங்க ரொம்ப நல்ல பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்க. அந்த நியூஸ் ஏன் ரொம்ப பரபரப்பாகல அப்படின்னா, இந்த நியூஸ் மீடியா எதை தூக்கிட்டு வருது அப்படின்னு இருக்கு. ஒரு 500 பவுன் 300 பவுன் போட்டு வரதட்சணை சாவு நடக்கிற நியூஸ் தான் வெளியில வருது. பிகாஸ் அது மீடியாவுக்கு ஒரு கேட்சி நியூஸா இருக்கு. பிளஸ் அந்த ஆனா இன்னும் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ்ல உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி சாவுல போற அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா இதை விட பயங்கரமான அதிர்ச்சியை தந்த ஒரு நியூஸ் ஹிந்துலயும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் தான் வந்தது. அது வெளியில வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அதை தான் வந்து நேஷனையும் உலுக்கி எடுத்துருக்கணும். என்ன நியூஸ் அப்படின்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, திருவண்ணாமலையில 5 months பிரெக்னென்ட் லேடி ஒருத்தங்க, 1.5 வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கு. அவங்களுக்கு வயத்துல இருக்கிற குழந்தை வந்து ஆணா பெண்ணான்னு ஸ்கேன் பண்ணதுக்காக திருப்பதிக்கு போய் இல்லீகல் ஸ்கேன் எடுத்திருக்காரு அவர் ஹஸ்பண்ட். அந்த இல்லீகல் ஸ்கேன்ல வந்து குழந்தை வந்து வயத்துல இருக்கிற குழந்தை பெண் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இல்லீகல் ஸ்கேன்ல. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபேமிலியை தே ஹேவ் கோர்ஸ்ட் ஹர், ஃபோர்ஸ் பண்ணி அபார்ஷன் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் கொடுத்து அடிச்சு உதைச்சிருக்காங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணும் பிரெக்னென்ட் உமனும் 1.5 வயசு குழந்தையும்
அவங்க வீட்டு கிணத்துல பிணமா கடந்திருக்காங்க, தற்கொலை. என்ன சமூகத்துல வாழ்றோம் நம்ம? திஸ் இஸ் 2025 அண்ட் இப்படி ஒண்ணு இருக்கு. அண்ட் ஸ்டில் திஸ் ஹேப்பன்ஸ். இதுல இன்னொரு ட்விஸ்ட், இதுல பயங்கர மோசமான ட்விஸ்ட் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம்ல அவங்க வயத்துல வளர்ற குழந்தை ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சு. ஹவு டு யூ ஈவன் கம் டு டர்ம்ஸ் வித் திஸ் நியூஸ்? பெண் வெறுப்பு எவ்வளவு மோசமா இருக்கு. அதாவது பொண்ணா பிறக்கிறதே தப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. பட் தட் woman has resisted and she has faced it. அப்ப இன்னும் இப்படிதான் இருக்கு. நம்ம நுனியை மட்டும் கிள்ளிட்டு ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க முடியாதுங்க. சட்டம் போட்டுக்காதான் சொல்றீங்களா, 1961 டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் இருக்கு. அந்த மாதிரி சிசு கொலை எல்லாம் சட்டம் போட்டு அரசும் சட்டமும் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவு தான் பண்ண முடியும். பட் சமூகத்துல ஒரு அவேர்னஸ் வரணும்ல, அது எந்த லெவல்ல இருக்கு? அது வரவே விடாதபடி சாதி அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒழிக்காம இதை ஒழிக்கவே முடியாது. பிகாஸ் அரேஞ்ச் மேரேஜ் எக்ஸிஸ்ட், இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி டு ப்ரிசர்வ் காஸ்ட். அந்த அத்தனை எல்லாரும் சொல்றாங்க அவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை இப்ப பேசுவாங்க சொத்தை பிரிச்சு கொடுன்னு ஒரு பொண்ணு கேட்க முடியுமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, இல்ல நான் வேலை பார்த்து வெளியூர்ல வாழ்றேன்னு சொன்னா அந்த பெத்தவங்களும் சரி சமூகமும் சரி அவ்வளோ கேவலமா பேசுவாங்க. கல்யாணம் தான், திருமணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்காத எந்த பொண்ணோ இல்ல ஒரு மோசமான மேரேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணோ இல்ல விடோ ஆனவங்களோ மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. புருஷனோட பிள்ளைங்களோட சின்ன குழந்தைங்களோட வாழ்ற பெண்கள் கூட அந்த நரக வேதனை அனுபவிக்க முடியாம, இந்த அடக்குமுறையை அனுபவிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன இதுக்கு திருமணம் விமென்க்குன்னு சொல்றீங்க? திருமணம் சாதியை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான், ஆணாதிக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அதுல பெண்கள் பலியிடப்படுறாங்க. அதுல அவங்க லாஸ்டா மென்ஷன் பண்ணியிருந்தது, இனிமே இது விட்டு எனக்கு இன்னொரு வாழ்க்கை சூஸ் பண்றதுக்கான இது எனக்கு இல்லாத, எல்லாருமே தப்பா பேசுவாங்கங்கிற ஒரு இதுலதான் அவங்க முடிச்சிருந்தாங்க. பாத்தீங்களா? அப்ப இமீடியட் குற்றவாளிகள் அந்த மாப்பிள்ளையும் அவங்க தே ஆர் கிரிமினல்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. இமீடியட் குற்றவாளிங்க அந்த கேடுகெட்ட அந்த கணவன் அண்ட் அப்பா அம்மா. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது யாரு? மன்னார்குடின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல மாமனாரே தலகாணிய முகத்துல அழுத்தி கொன்னிருக்காங்க அந்த பொண்ணு. 20 தடவை வீட்டுக்கு வந்திருக்கா. 20 தடவை வீட்டுக்கு ஒரு தடவையும் மாப்பிள்ளை கேட்கிற பணத்தோட அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப அந்த அப்பா அம்மா தானே குற்றவாளி. அந்த அப்பா அம்மா பார்த்து பயப்பட்ட நம்ம எல்லாரும் தானே குற்றவாளி. சமூகம் என்ன சொல்லுமோன்னு நான் நிறைய பேர்கிட்ட நேற்றுக்கு பேசினேன், சில டிவோர்ஸ்ட் ஆன விமன் கிட்ட. இப்போ எல்லாரும் இப்படி சொல்றாங்க, when I walked out of my bad marriage, என் ஃப்ரெண்ட்ஸே என்னை ஒரு மாதிரி பேசினாங்க. அதாவது எப்படின்னா, the society is not kind towards all type of women. கல்யாணம் ஓகே, அட்லீஸ்ட் நான் வீட்டுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிறேன், வெளியில எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தான் எல்லாருமே வாழ்றாங்க. ஆனா அதுக்கு விலை உயிரா இருக்கும்போது அதுல என்ன இருக்கு சொல்லுங்க? ஸோ டிவோர்ஸ் பண்ணவங்க சொல்றாங்க, இப்போ இப்படி சொல்றாங்களே, when I walked out of my marriage, என்னை அவ்வளோ தூரம் ஒரு நெருக்கடிக்கு தள்ளினாங்க. பட் இருந்தாலும் என்ன வரதாலும் நான் திருப்பியும் அந்த கஷ்டத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு I stood strong. ஹாப்பிலி டிவோர்ஸ்டுன்னு ஒரு பொண்ணு போட்டுச்சு. டிவோர்ஸ் அந்த பொண்ணை எவ்வளோ கேவலமா ட்ரால் பண்ணாங்க இதே சொசைட்டி. இப்போ ரிதன்யாக்காக உச்சி கொட்டுற இந்த அத்தனை பேரும் ஒரு பொண்ணு வெளில ஹாப்பிலி டிவோர்ஸ்டுன்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டுச்சு. அவளை எவ்வளோ ஸ்லட் ஷேம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இந்த டிவோர்ஸ்னு ஒரு இது வரும்போதே எல்லா குற்றமும் வரது பெண் சைடு தான். எல்லாமே பேசுறது பெண்கள். அவ ஏதாச்சும் கொஞ்சம் பொறுத்து போலாம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு குழந்தை இருந்துட்டா கேட்கவே வேணாம், உன் ஹாப்பினஸ் முக்கியமா, குழந்தைக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல. இதே வார்த்தை இது எல்லாமே பேசுவோம். ஸோ என் பொண்ணு அங்க போய் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்ணு வெளியில போயிடக்கூடாது. அது ஜாதி கௌரவங்கிறது மட்டும் இல்ல, இதுவும் தான் டு கீப் இட் ஆல் இன்சைட். அதனால தான் எண்டோகேமி. புருஷனை கொல்றத கேள்விப்படுறோம். பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பிடிக்காத ஒரு கல்யாணத்துல யோசிச்சு பாருங்க, இட் இஸ் ரேப், ரைட்? மெரிட்டல் ரேப்பும் ப்ராஹிபிட் ஆகி சட்டத்துல இருக்கு. எதைத்தான் இங்க நம்ம ஃபாலோ பண்றோம்? ஒரு ஃபோர்ஸ்டு கல்யாணம் அப்படிங்கிற போதே அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரேப். ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் அ வுமன் டு டேக் இட்? மென்டலா பாதிக்கப்படுவாங்களே, என்ன வேணும் நான் போய் கொல்றாங்க, கொன்னாது சட்டப்படி. அப்போ அந்த அளவுக்கு பெண்களை நீங்க திரும்ப பெண்கள் அவளுக்கு ஏதாவது கள்ளக்காதல் இருப்பான், அது இருப்பான், இது இருப்பான்னு சொல்லி ஸ்பெகுலேட் தான் பண்றீங்களே. nobody wants to understand that woman is also a human being. பேசிக்கா இந்த சொசைட்டில மாற வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ இந்த ரிதன்யா இறந்து போறா இல்லையா, எல்லா பெண்கள் மட்டும் தான் கூடி அழுறோமா? எத்தனை ஆண்களுக்கும் அது வருத்தமா இருக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பெண்கள் மட்டும் பாடுபடுறதில்ல. ஒரு அண்ணன் இருப்பான், இப்போ ஒரு வசதி குறைச்சலான்னு இல்லை, அவன் அந்த காலம் பூரா அந்த கடனை சுமப்பான். தங்கச்சி கல்யாணத்துக்காக இத்தனை லட்சம் கடன் வாங்கியிருக்கோன்னு சொல்லி உழைச்சு வீணா போற எத்தனை ஆண்கள் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஊபர் ஓட்டுறவங்க, ஸ்விக்கி ஓட்டுற, அந்த மாதிரியான உழைப்பாளி ஆண்களுக்கு ஒரு தங்க சகோதரி கல்யாணமோ ஒரு மகள் கல்யாணமோ தான் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்காக சம்பாதிக்க வேண்டியிருக்கும். வேணாம்,
வேணாம், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவளையும் வந்து சுதந்திரமா உனக்கு ஈக்குவலா வந்து சமூகத்துல வாழ விட்டேன்னா she won't be a burden to you. பட் you'd rather die than let us free. இந்த சமூகம் வந்து பெண்களை பார்க்குற பார்வை மாறாம எதுவுமே மாறாது. இது ஒரு வரதட்சணை பிரச்சனையா மட்டும் என்னால பார்க்க முடியாது. நல்லா பாருங்க, she came out. உள்ள வச்சு இப்போ சேலம் இதெல்லாம் சொல்லலாம், உள்ள இருந்துட்டு சாவடிச்சாங்க. கார் எடுத்துட்டு, அப்போ மைண்ட் எவ்வளோ ட்ராப்டா, கார் எடுத்துட்டு வெளியில வந்து கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன். she could have just gone and checked into a hotel. கையில காசு இருக்காதா? ஆனா போக முடியல, அதை தாண்டி சிந்திக்கவே முடியல. அப்ப சிந்தனை எவ்வளவு தூரம் ட்ராப் ஆயிருக்கு. எனக்கு அதை நினைச்சுதான் அழுகையா வருது. தைரியம் வராதது ஏன்? இந்த 78 நாள் பழக்கமான இவங்க மட்டும்தான் என் உலகம், இவங்க மோசமா இருந்தா நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு ஒரு பொண்ணு எப்படி நினைக்க முடியும்? கோர்ட் இல்லையா? she could have asked for help. ரீச் அவுட் பண்ணாதானே. ஆனா அதை பண்ண முடியாம அப்ப என்ன கல்வி கொடுக்குறோம்? நமக்கு ஒரு வேலையை தேடிக்கிறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு படிக்கிறதே எதுக்கு? வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக தான். வாழ்க்கைக்கான கல்வி இங்க இல்லையே. சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான கல்வியும் இல்லை, ஃபெமினிசம்கான கல்வியும் இல்லை. அப்புறம் சொசைட்டி எங்கேருந்து உருப்பிடும்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. பட் இருந்தாலும் ஸ்கூல்ஸ்ல வந்து மோஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி வெரி ரிக்ரெசிவ். அந்த ஸ்கூல்ஸ்லயே வந்து காஸ்டிசம் இருக்கு, காஸ்டிசம் தூக்கி பிடிக்கிறாங்க, ஜெண்டர் பயஸை தூக்கி பிடிக்கிறாங்க. நான்லாம் கோவிட் ஸ்கூல்ஸ்ல தான் படித்தேன். ஐ கேன் ஸ்பீக் ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் பெண்களுக்குன்னு தனி ட்ரெஸ் கோட் வைக்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், வந்து நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஆல் ஃபார் த சேக் ஆஃப் யோர் ஓன் குட். அதை பசங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஏன்னா அந்த டீச்சர்ஸே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்தையும் ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரித்தன்யாக்கு ஜஸ்டிஸ் ஹேஸ் டு கம் ஆஃப்டர் அ லாங் டைம். ரித்தன்யாக்கு ஜஸ்டிஸ் என்னன்னா, இன்னும் ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி வரதட்சணை கொடுமையில இறக்காம இருக்கிறது தான் ரித்தன்யாக்கான ஜஸ்டிஸ். பிகாஸ் there have been hundreds and thousands of ரித்தன்யாஸ், விஸ்மயாஸ், திவ்யாஸ் dying like every other day. முன்னாடி ரித்தன்யாக்கு என்ன ஜஸ்டிஸ்? விஸ்மயோட கேஸ் வந்தப்போ இதான் சொன்னாங்க, இதுதான் லாஸ்ட் கேஸா இருக்கணும். வாய்ப்பே இல்ல சௌபர்ணிகா, வாய்ப்பே இல்ல. எப்படி வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றாங்க? முதல்ல நான் கேட்கிறேன், அது கொடுத்து கல்யாணம் பண்ற அவன் யோகியதை என்ன, வாங்குறவன் அவன் யோகியதை என்ன? எப்படி ஒரு பொண்ணு இதுக்கு சம்மதிக்கலாம்? எப்படி சம்மதிக்கலாம்? எனக்கு ரிதன்யா மேலேயும் தான் கோவம். யூ வாக்ட் இன்டு அ கட்டர் பை யோர்செல்ஃப். அவ்வளவு நகையை போட்டுட்டு நான் படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், எங்க அப்பா எனக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி நகையை போட்டுட்டு நிக்கிறேன்னா அப்புறம் உன் படிப்புனால என்ன பிரயோஜனம்? ஹவ் ஆர் ஈவன் கேர்ள்ஸ்? ஸோ தட் இஸ் வெரி, நம்ம கேர்ள்ஸ் கிட்ட பேசணும், பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், எல்லார்கிட்டையும் பேசணும். ஒரு கலெக்டிவ் சேஞ்ச் வரணும். ரொம்ப ஸ்லோவா தான் வரும், அவ்வளவுதான். அது ஸ்கூல்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் பண்ணணும்னு எல்லா இடத்துலயும் நான் தான் சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் மல்டி லேயர்ட். ஐ டோன்ட் நோ ஹவ், பட் வி ஆல் ஹேவ் டு புட் ஆர் ஹெட்ஸ் டுகெதர் அண்ட் திங்க் அபவுட் இட். இருந்திருக்காங்க, ஒன்றும் வேண்டாம். பெரியாரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தா போதும். பெரியார் சொல்லி பெண்கள் வந்து இன்னொருத்தன் வீட்டுல போய் அடையறத போல ஒரு இழிவான நிலை கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் பேட்ரி லொக்காலிட்டி. கல்யாணம் ஆனா புருஷ வீட்டுக்கு தான் பொண்ணு போகணுன்றது எங்க சட்டம் இருக்கு? ஏன் போகணும்? கல்யாணங்கிறது முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்குமா நடக்கிறதே கிடையாது. திஸ் இஸ் a social contract here. Marriages do not happen for two people to live together at all. And I don't know how women even subject themselves to that. எப்படி தங்களை கொண்டு போய் இயல்பா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் நீ எப்படி எதிர்பார்க்கிற? உன்கிட்ட இருந்து இவ்வளோ காசு கேட்கறான், இவ்வளோ நகை கேட்கறான், உங்க அப்பா சேமிப்பை கேட்கறான்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துலயே அவன் உன்னை விட பயங்கர வசதி, அவனுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு, நீ அவனுக்கு அடிமை, நீ அங்கேயே ஒத்துக்கிற. அப்புறம் அவனுடைய பிச்சையில வாழணும், அவன் நல்லவனா இருந்தா உனக்கு நல்லது. வாட் இஸ் திஸ்? கேம்பிள் தானே அது. திஸ் இஸ் சச் அ கேம்பிள். இஃப் ஹி இஸ் மேரிங் ஃபார், உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணானா என்னத்துக்கு அவனுக்கு இதெல்லாம்? ஒரு சுயமரியாதையே இல்லாத ஒரு ஆணும் சுயமரியாதையே இல்லாத ஒரு பொண்ணும் இந்த சாதி திருமணங்கள்ல ஒண்ணு சேரும்போது அது எப்படியா இருந்தாலும் நல்ல வாழ்க்கையா இருக்காது. இப்ப வரதட்சணை கொடுமையில சாகலைன்னா வேற ஏதாவது கொடுமை அனுபவிச்சுட்டு இருப்பாவ. ஸ்லோ டெத்தா இருக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் மேபி ஒரு செக்யூரான ஸ்பேஸ் கொடுத்து அவங்க பொறுமையா பேசி அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அபியூஸ் தான், அடிக்கிறது, இந்த ஒரு லெவலுக்கு. அதாவது எனக்கு எப்படி பண்றாங்கன்னு தெரியலங்க. நான் என்ன சொல்றேன், இதுல இறந்துட்டா அதனால வெளியில வருது, இறந்துட்டா தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்தா தெரியவா போகுது? அப்படிதான் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல லெவல்ஸ், மல்டிபிள் லெவல்ஸ், வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு டைரி அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு, இதே கொங்கு நாட்டுல நடக்கிற கொடுமைகளை பத்தி அருள்மொழி எழுதிருக்காங்க. தயவு செஞ்சு அதை படிங்க. அதுல வந்து ஒரு டாக்டருக்கு படிச்சவங்க, ஹஸ்பண்டும் டாக்டர், பட் ஷி வாஸ் நாட் அலவுட் டு கோ டு ஒர்க். வேலைக்கு போகக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ் இடத்துல வந்து சாப்பாடு தொண்டையில இறங்க முடியாதபடி ஒரு விஷயமும் நடக்கும். ஏன் எழுந்த?
ஏன் எங்க அம்மா சாப்பிட்டுட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நீ எழுந்த? ஏன் எங்க அம்மா கிச்சன்ல போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணி 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 கடைசியில அப்படியே வந்து ஷி ஃபாட் எப்படியாவது வேலைக்கு போகணும்னு சொல்லி அவங்களா வந்து தனியா பணம் சேர்த்து வச்சு அந்த பணமும் தொலைஞ்சு போயிடும். ஏதோ வேலைக்காக கட்டுறதுக்காக, வேலை வாங்குறதுக்காக. ஸோ கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு முடியாம தற்கொலை பண்ணிக்கும் போது அந்த பொண்ணுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு பேசுவாங்க. கோழைத்தனமா. ஆக்சுவலா கோழைகள் வந்து அந்த ஃபேமிலி கோழைகள் அப்படின்ற அந்த கதை ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வெளிச்சம் போட்டு காட்டுறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம தான் பார்க்கறது இல்ல. அண்ட் இந்த மாதிரி இப்போ நிறைய நம்ம கேசஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இப்போ பெண்கள் இப்போ இண்டிபெண்டா இருக்கிறவங்க நிறைய பேர் கல்யாணமே வேணாங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராங்களா? அது ரொம்ப கரெக்ட்டுங்க. ரொம்ப கரெக்ட். தட் இஸ் த வே. அதையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான ஒரு பண்ணிட்டு space. போட்டோம். உனக்கு உயிர் வேணுமா? பரவாயில்ல நீ பண்ணிட்டு போட்டோம். நான் செத்தா நீயா வருவ? 4 நாள் உட்காந்து கண்ணீர் வடிப்ப. ஆர்ஐபி ரிதன்யா அப்படின்னு போட்டுட்டு. ஸோ பெண்களுக்கு இந்த தைரியம் வரணும். என்ன கேட்டா இந்த கல்ச்சர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, பயங்கர கல்ச்சர். என்ன பெரிய கல்ச்சர்? பொண்ணை கொல்றதுதான் கல்ச்சரா? சிசுக்கொலை கல்ச்சரா? வரதட்சணை கொடுமை தான் உங்க கல்ச்சரா? அப்போ அப்படி இருக்கும்போது நோ, ஐ வில் டேட்டிங் பண்ணுங்க. டேட்டிங் கலாச்சாரம் வரணும் இந்தியால. சீரியஸா வரணும். அப்படி வரும்போது காணாததை கண்ட மாதிரி ஆண்களும் வந்து என்னன்னே புரிஞ்சுக்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணும் சரி அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு போய் தன்னை தானே பலி கொடுக்க மாட்டாங்க. படிச்சிருக்கோம் இல்லையா? செக்ஸ் எஜுகேஷன் வரட்டும். டேட்டிங் கல்ச்சர்னால என்ன பெரிய பிரச்சனை? பிரச்சனைங்கிறது எல்லாத்துலேயும் தான் இருக்கும். பட் அது ஒன் சைடடாக எப்போவுமே பெண்களை வந்து பலி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷனாக தான் சில இடங்கள்லாம் வந்து பிரைட் குரூமை கொல்றது அப்படிங்கிறது நடக்குது. இப்போ சில 2-3 கேசஸ் அப்படி வருது. அதெல்லாம் எதுக்கு? ஏன் அந்த மாதிரி ஒரு சொசைட்டி டிப்ரேவ் ஆகணும்? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து மோசமாக போகிறதுக்கு காரணம் பிகாஸ் விமென் ஆர் நாட் ஃப்ரீ. இனிமே இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்காதுன்னு நம்பலாம். நம்பாதீங்க. கண்டிப்பாக இருக்கும். இப்போ பெண்ணை பார்க்கும்போது ஒன்று மணி கோல்டு இந்த ஒரு இது இல்லாமல் நெக்ஸ்ட் வரது பெண்ணோட உடல். ஆமாம். இல்லை இப்போ மேரிட்டல் ரேப் நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு ஸ்பேஸும் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, ஆமா என்ன இருக்குன்னு. ஆமாம். வாட் டு யூ வாண்ட் டு டெல்? இப்போவும் அந்த ஒரு அபியூஸ் ஸ்டேட் இருக்கிறது எந்த விதத்தில் அது பொண்ணுங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு வெளில வராமல். ரொம்ப வேதனையான விஷயம். அதாவது அடிப்படையான சில விஷயங்களே வந்து ஆண்களுக்கும் தெரியாது, பெண்களுக்கும் தெரியாது. நம்ம குடும்பங்களும் பார்க்குற விதம் இருக்கு இல்லையா? அந்த செக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஆக்சுவலாக வெளியில் பார்த்தா ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி வந்து செக்ஸை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி நம்ம அணுகிறது இல்லை. ஒன்று மெரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆணோட உரிமை அப்படின்னு நினைக்கிற போக்கு தான் இன்னும் இருக்கு. பொறுத்து போ, மாப்பிள்ளை மனம் கோணாமல் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிலாம் பழைய படத்துலலாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல, அது இதுதான். முகம் கோணாமல் மனம் கோணாமல் பல்ல கடிச்சுக்கிட்டு வந்து ஜஸ்ட் அது ஒரு கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷமாகி ஐ ஹவ் நெவர் என்ஜாய்ட் செக்ஸ். 2 குழந்தைக்கு பெற்றிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். செக்ஸ் வந்து பெண்ணுக்கு பிளஷர் அப்படின்றதே வந்து இங்கே ஒரு தப்பாக பார்க்கப்படுற ஒரு கல்ச்சர் இருக்குங்க. இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி பிளஷரபிள் ஆக்ட் ஃபார் விமென். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான். ஆணுக்கு அது பிளஷர். இது ஒரு பக்கம் போகட்டும். இந்த ரேப் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு மோசம்னா பெண்களுக்கு அது வலிக்குங்கிறதே பல ஆண்களுக்கு தெரியாது. இங்க ரேப் வந்து தப்பா பார்க்கப்படுறதே எதுக்காக தெரியுமா? அந்த பெண்ணுக்கு வலிக்கும், அவளுக்கு ஒரு கொடுமை அப்படின்னு பார்க்கப்படுறது இல்ல. அவ அண்ணனுக்கு அது கௌரவம் பிரச்சனை, அவங்க அப்பாவுக்கு அது கௌரவ பிரச்சனை, அது குடும்ப கௌரவம். ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா அப்படின்னு தானே பாக்குறாங்க. அது ஒரு ரேப் நடந்திருக்கு, இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஹர் ஓன் பாடி. அவளுக்கு நடந்திருக்கிற ஒரு துன்பம், அவ மனசு எப்படி இருக்கும், அவ உடம்பு எப்படி இருக்கும், அவ உளவியல் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்க்க அவளுக்கே வந்து ஐயோ நான் அப்படி கெட்டு போயிட்டேனே. அது ஏதோ தன்னோட ஒரு ரேப் நடந்தாலே தன்னோட கில்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கு. ஸோ மெரிட் கல்யாணம் ஆயிட்டு புருஷன் ரேப் பண்ணா பரவாயில்ல அப்படின்ற போக்கு. அது அது அந்த போக்கை எதிர்த்து தான் புருஷனை கொல்ல தொடங்கியிருக்காங்களோன்னு எனக்கு. லைக் நம்ம எல்லா இடத்துலயுமே சொல்லுவோம் பொண்ணு நோ சொன்னா அது நோ தாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் நிறைய இடத்துல பெண்களும் நோ சொல்ல மாட்டேங்கிறாங்கிற ஒரு இது இருக்குல்ல, பயம் சொன்னா கூட எனக்கு நோன்னு மொனகிற மாதிரி தானங்க வச்சிருக்காங்க. அந்த ஒரு கன்சென்ட்ன்ற கன்சென்ட்டை பத்திலாம் பேசிக் அறிவு கூட கிடையாது. இந்த பாப்புலர் கல்ச்சர் வந்து எப்படின்னா பொண்ணு அது வெக்கம் அப்படின்றாங்க. பெண் நோ சொல்றது அது ஆணோட ஈகோ வந்து அதை ஏத்துக்கிறதே கிடையாது. அந்த ரிஜெக்ஷனை ஏத்துக்காததுனால தானே ஆசிட் அடிக்கிறது. ஹவு கேன் அ விமன் சே நோ டு மீ? அவங்களோட ஆண்மை கௌரவம் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொண்ணு தன்னை வந்து ஏத்துக்கிறதுலயும் அவ்வளோ எப்படி சொல்றது ஃப்ரெஜைல் ஈகோவோட தான் வந்து நம்ம ஆண்கள் இருக்காங்கங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ அதுக்கு அவங்களே பிளேம் பண்ண முடியாது. தேர் ஆல்சோ brought up that way. ஸோ நம்ம பாய்ஸும் எஜுகேட் பண்ணணும். பாய்ஸ் வில் பி பாய்ஸ். அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு இனிமேல் சொல்லவே முடியாது. அவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. போய் பாருங்க, உலகத்துல மாறிட்டு வராங்க நிறைய ஆண்கள். இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ப்ரொடெக்டரா தான் ஆண் தன்னை நினைச்சுக்கிறான்.
அவ்வளோ ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நான் போய் நிற்கணும். இங்கே வர படங்களை பாருங்க, ஒரு பொண்ணுக்கு ரேப் நடக்குதுன்னா அவளா எட்டி உதச்சு மிதிச்சு வெளியில வர மாதிரி ஒரு படம் இருக்காது. எங்கேருந்தோ பறந்து வந்து ஒரு ஆண் காப்பாத்துற மாதிரி தான் இருக்கும். அவளுக்காக ஒரு ஆண் அவெஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் மென் அண்ட் தேர் மேஸ்குலினிட்டி. ஈவன் த injustices meted out to women. அது ஒரு ஆணுக்கு நடந்ததா இருந்து அவன் தான் வந்து பழி வாங்கணும். பொண்ணுக்கு கோவமே வரக்கூடாது. அவ செத்து போகணும், அவ்வளவுதான். எஸ். இல்லைன்னா அழுகணும். நன்றி. தேங்க்யூ ஸோ Thank you. மச்.